சிவனும் முருகனும் தமிழ்ச் சங்கங்களோடு இரண்டர பிணைந்துள்ள கடவுளராவர். காலங்காலமாக பயின்று வரும் மரபு வழி செய்திகளின் ஊடாக சிவனே முதல் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கினார் என்றும் இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கியவர் முருகன் என்றும் அறிகிறோம். சிவன் தென்னக அரசன் எனும் பொருளில் தட்சிணாமூர்த்தி என்று இலங்கையர் உட்பட அனைவராலும் அழைக்கப்படுகிறார். யூத இலக்கியங்கள் மூலமாகவும் இது உறுதி செய்யப்படுகிறது. அவர்களே அறியாவிட்டாலும் அவர்கள் தங்களின் கடவுளை தென்னக அரசன் எனும் பொருளில் ஜெகோவா என்று சிவனைத்தான் அழைக்கின்றனர். எனவே சிவன் இலங்கையின் தெற்கு பகுதியிலேயே வாழ்ந்தார். இதைத்தான் நாம் குமரிக்கண்டம் என்று அழைக்கிறோம். இது ஆழி பெருவெள்ளத்தில் கடலினுள் மூழ்கிவிட்டது. பைபிள் நோவா தப்பிச் சென்ற கதை உட்பட உலகின் பல இலக்கியங்கள் இந்த செய்தியை உறுதி செய்கின்றன. ஆக குமரியின் சிவன் முதல் தமிழ்ச்சங்கத்திற்கு தலைமை தாங்கினார். தமிழ்ச்சங்கம் எப்படி தோன்றி இருக்கும் என்று இப்போது ஆராய்வோம். மனிதன் முதலாக பேசும் திறன் அடைந்த போது பொருட்களுக்கு பெயரிடவே தடுமாறினான். செயல்களை குறிக்கும் சொற்களை உருவாக்கவும் தடுமாறினான். விலங்குகளுக்கு அவை ஏற்படுத்தும் சத்தங்களை வைத்து பெயரிட்டான். அது கடினமல்ல. ஆனால் சத்தம் ஏற்படுத்தாத பொருட்களை எப்படி பெயரிட்டு அழைப்பது? அதனால் பெயர்களையும் செயல்களையும் குறிக்கும் சொற்களை உருவாக்க ஒரு பொதுவான விஞ்ஞான ரீதியான அணுகுமுறையை தோற்றுவிக்க வேண்டிய தேவை இருந்தது. அப்போதுதான் இது போன்ற சிக்கல்களை விவாதித்து முடிவெடுக்க ஒரு சபையின் அவசியத்தை உணர்ந்தார்கள். சிவன் அத்தகைய சங்கத்தை உருவாக்கினார். அதுவே தமிழை வளர்த்தெடுத்த முதல் சங்கமானது. பேச்சு மொழிக்கான சொற்களை உருவாக்கும் அடிப்படை நுட்பங்களை கண்டறிந்த பிறகு சொற்களை பதிவு செய்யக்கூடிய குறியீடுகளையும் உருவாக்கினார்கள். இயல்பாகவே அந்த குறியீடுகள் படக்குறியீடுகளாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இதுவே சிந்துவெளி எழுத்துக்களின் மூலமாகவும் அதன் மூலமாக சீன பட எழுத்துக்களின் மூலமாகவும் இருந்திருக்கும். தமிழ்ச்சங்கங்கள் மொழியை மட்டும் வளர்த்தெடுக்கவில்லை. தமிழ்ச்சங்கங்கள் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் உட்பட்ட அனைத்து முன்னேற்றங்களுக்கும் காரணியாக இருந்தன. உண்மையில் தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்த சிவன் இரும்பை உருக்கி பிரிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்தார். இதுவே உருக்கு வேதம் எனப்படும் ருக்வேதமானது. அவர் கொட்டிசை கருவிகளான பறை, முரசு, உடுக்கை போன்றவற்றையும் கொம்பு போன்ற எளிய காற்றிசை கருவிகளையும் உருவாக்கினார். இதுவே அதிர்வு வேதம் எனப்படும் அதர்வ வேதமானது. அவர் உலகின் முதல் அரசனானதால் சாம, தான, பேத, தண்டம் என்ற 4 படிநிலைகளை கொண்ட அரசாளும் நுட்பத்தை உருவாக்கினார். இதுவே சாம வேதமானது. நாட்காட்டி எனப்படும் காலம் பற்றிய விஞ்ஞானம், விண்ணாராய்ச்சி, ஆடல் கலை போன்ற பலவிதமான அரிய கண்டுபிடிப்புகளை யஜுர்வேதம் என்ற பெயரில் உருவாக்கினார். யஜுர் என்றால் தென்னக அரசன் என்று சிவனையே குறிக்கும். வேடன், வேதம் என்ற சொற்கள் சிவனின் வேட்டை தொழில் மூலமாக உருவான சொற்கள். பிறகு வேதம் என்ற சொல் அவர் காலத்திலேயே விஞ்ஞானம் என்ற பொருளும் பெற்றது. ஆக 4 வேதங்களும் சிவனால் உருவாக்கப்பட்டவை. அவை சிவன் உருவாக்கிய விஞ்ஞான தொழில்நுட்பங்களின் பதிவுகளே. இந்த 4 வகை தொழில்நுட்பங்களையும் ஒருவருக்கு ஒன்று என்ற முறையில் பகுத்தளித்து அவற்றை எதிர்காலத்திற்கு வாய் வழியாக கடத்தும்படியாக பாடல் வடிவில் உருவாக்கும்படி தனது 4 சீடர்களை பணித்தார் சிவன். எனவே யூத பிராமணரால் உருவாக்கப்பட்ட இப்போதுள்ள சமஸ்கிருத வேதங்கள் உண்மையான தமிழ் வேதங்களின் பித்தலாட்ட வடிவங்கள் தான். அவற்றுக்கு வரலாறு உரைக்கும் தகைமை சற்றும் இல்லை.